ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரவீந்திரநாத் தாகூர் எழுதின கீதாஞ்சலி சாங் 10 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ரவீந்திரநாத் தாகூருடைய ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். இந்த ரவீந்திரநாத் தாகூர் பார்த்தீங்கன்னா 1861, அதாவது 1861 பிறந்து 1941 இறந்துட்டார். இவர் வந்து ஒரு ஃபேமஸ் இந்தியன் போயட், ரைட்டர், ஃபிலாசபர் அண்ட் நோபல் பிரைஸ் வின்னர். இவர் வந்து நோபல் பிரைஸ் வின் பண்ணியிருக்காரு. இவருடைய இவர் வந்து நிறைய போய்ட்ரிஸ் ரைட் பண்ணியிருக்காரு, நாவல்ஸ் ரைட் பண்ணியிருக்காரு, ஷார்ட் ஸ்டோரிஸ் ரைட் பண்ணியிருக்காரு, சாங்ஸ் நிறைய எழுதியிருக்காரு. தென் இவரோட நிறைய பிளேஸும் ரைட் பண்ணியிருக்காரு. இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீதாஞ்சலி, சாங்ஸ் ஆஃபரிங்ஸ், வான் த நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் இன் 1913. இவர் வந்து 1913 1913 நோபல் பிரைஸ் வந்து இவர் வின் பண்ணியிருக்காரு. இவருடைய ரைட்டிங்ஸ்லாம் எதை பற்றி இருக்குன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஒரு தெய்வீகத்தை பற்றி தான் இருக்கும். ஒரு டிவோஷன், வழிபாடுகளை பற்றி இருக்கும். இயற்கை, நேச்சரை பற்றி இருக்கும். ஹியூமனிட்டி, மனிதநேயத்தை பற்றி இருக்கும். ரிலேஷன்ஷிப், ஒரு கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற ஒற்றுப்பாடு, ரிலேஷன்ஷிப் பற்றி இருக்கும். இதெல்லாம் தான் இவருடைய ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன். இப்போ நம்ம கீதாஞ்சலி சாங் 10 சம்மரிக்குள்ளே போயிடலாம். இந்த கீதாஞ்சலி சாங் 10 வந்து ரவீந்திரநாத் தாகூர் என்ன வெளிப்படுத்துகிறாருன்னா, ஒரு டீப் டிவோஷன், ஒரு வழிபாடு, கடவுளுக்கு வந்து ஒரு வழிபாடு பண்ணுற மாதிரி வெளிப்படுத்துகிறாரு. இதில் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் வந்து மற்றவங்களெல்லாம் நேசிக்கிறாரு. அவர் வந்து ஒரு ஹம்பிளானவர், ஒரு அமைதியானவர், ரொம்பவே நம்பிக்கையானவர். அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பாதங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு மனிதர்களோட இடத்துல தான் அவருடைய பாதம் இருக்குது. அவர் நல்லது நினைக்கிறவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரொம்ப புவர் பீப்புள்ஸ், ரொம்ப ஒரு உடலளவில் வீக்காக இருக்கிறவங்களும் சரி, மனதளவில் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களும் சரி, ரொம்ப துன்பத்தில் வாழ்கிறவங்களும் சரி, இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் துன்பத்தில் வாழ்கிறாங்களோ, எங்கெங்கெல்லாம் வீக்காக இருக்காங்களோ, எங்கெங்கெல்லாம் நிறைய கஷ்டங்களை, துக்கத்தை ஃபேஸ் பண்ணுறாங்களோ, அந்த இடத்துல தான் இந்த கடவுள் இருக்கார் அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் சொல்கிறாரு. பெரியவங்க, ரொம்பவே லக்ஸுரியான லைஃப் வாழ்கிறவங்க நினச்சி கூட பார்த்தா கூட இந்த கடவுள் இருக்கிற இடத்துக்கு போக முடியாது. இந்த போயட் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணால், ஒரு உண்மையான ஒரு தெய்வ பக்தி வந்து எங்கே இருக்குன்னா, ஒரு தனிமையில் இருக்கும். அப்படி இல்லைன்னா எதுவுமே இல்லாத ஒரு எம்ப்டியான ஒரு ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ், ஒரு வழிபாட்டு தலங்களில் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு தனிமையில் இருப்பாங்க. எஸ்பெஷலி சொல்ல போனோன்னா, யாருக்கிட்ட ஒரு பணம், காசு, கஷ்டத்தில் யார் இருக்காங்களோ, ஒரு புவர் பீப்புள் எங்கே இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் இந்த கடவுள் இருப்பார் அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் சொல்கிறாங்க. ஒரு ஆர்டினரி பீப்புள் எங்கே வாழ்கிறாங்களோ, எங்கே கடினமான உழைப்பு இருக்கோ, எங்கே துக்கம், எங்கே துயரம், எல்லாம் கஷ்டம் எல்லாமே இருக்கோ, அங்கே மட்டும்தான் கடவுள் இருப்பார். ஸோ ஒரு பெரிய ஒரு ரிச்சான பர்சன் கிட்ட கடவுள் இருக்க மாட்டார். நான் நினச்சி கூட பார்த்தா கூட அந்த இடத்துக்கு போக முடியாது. கடவுள் இருக்கிற இடத்துக்கு நான் நினச்சி பார்த்தாலும் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போயமில். அது மட்டும் இல்லாமல் இந்த கவிதை வந்து, இந்த சாங் நமக்கு என்ன பாடம் நடத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன கற்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 மனிதநேயம் கண்டிப்பாக ஒரு ஒரு இருக்கணும் எல்லாருக்கும் பக்கத்தில். ஸோ அது அவங்க நேம் ஆஃப் வொர்ஷிப், அந்த காடை வந்து எங்கே வழிபடுறோமோ அங்கே தான் மனிதநேயம் இருக்கும். நம்ம கண்டிப்பாக நம்ம பிளேஸ்லேருந்து வெளியே வந்து கடவுளை வந்து பாராட்டணும். பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம வந்து உதவி பண்ணணும். ஒரு இரக்கப்படணும். மற்ற மக்களுக்கு வந்து அவங்க மேலே ஒரு அன்போடு அவங்க மேலே இரக்கப்படணும். ஒரு உண்மையான கடவுளை எங்கே வழிபடுவோமோ, ஒரு 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 சஃபரிங்ஸ், ஒரு மனிதநேயத்தோட ஒரு துக்கத்தில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம எப்போ உதவி பண்ணுறோமோ, அப்போ தான் நமக்கு வந்து அதுதான் ஒரு கடவுளை வந்து வழிபட்டதுக்கு சமம் அப்படிங்கிறாரு இந்த சாங்கில் ரவீந்திரநாத் தாகூர். அவ்வளோதான் கைஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஓகே கைஸ், தேங்க் யூ.